வணக்கம். தேர்தல்கள் இத நாம எப்படி பார்க்கறோம்? பெரும்பாலும் கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டியா தான் பார்க்கறோம். ஆனா அதோட உண்மையான நோக்கம் அதுவா? யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல்ங்கிறது சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கான தரவுகள, அதாவது டேட்டாவ உருவாக்குற ஒரு பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். இங்க நாம டேட்டாவ பார்க்கறது யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கிறதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா மக்களோட தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுகிட்டு எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கலான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறதுக்கு தான். இது எடப்பாடி தொகுதிக்கான ஒரு அரசியல் பொருளாதார வரைபடம். தமிழ்நாடோட வரைபடத்துல சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இடம்தான் எடப்பாடி. இது வெறும் ஒரு சட்டசபை தொகுதி மட்டும் அல்ல, பல தலைமுறைகளா ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு சிக்கலான சமூக கட்டமைப்பு. மக்களோட வாழ்வாதாரம், அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய பிரச்சனைகள்னு எல்லாமே இந்த மண்ணோட ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த பகுப்பாய்வுல நாம இந்த அரசியல் மண்ணோட தன்மைய ஆழமா ஆராய்ஞ்சி உண்மையான முன்னேற்றத்துக்கு ஒரு டேட்டா அடிப்படையிலான செயல் திட்டத்தை எப்படி வடிவமைக்கலான்னு பார்க்க போறோம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 5 பகுதிகள் இருக்கு. முதல்ல கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம். அப்புறம் வாக்காளர்களோட தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம். அடுத்ததா அதிகாரத்தோட உடற்கூறியல், அதைத் தொடர்ந்து ஆளுகைக்கான ஒரு வரைபடம், கடைசியா அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம் என்னன்னு பாப்போம். வாங்க ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம். முதல் பகுதி எடப்பாடியின் கலை யதார்த்தம். எந்த ஒரு நல்லாட்சியுமே அது யாருக்கு சேவை செய்யுதோ அந்த மக்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்வாதாரம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்கணும் இல்லையா? எடப்பாடியில பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில 3/2 பங்குக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 67% பேர் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை நிலத்தோடவும் பருவமழையோடவும் பின்னி பிணைஞ்சிருக்கு. விவசாயமும் பனை ஓலை பின்னுறதும் அவங்களுக்கு வெறும் தொழில் இல்ல, அது அவங்க கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கதையும் கேட்டீங்கன்னா அது இந்த மண்ணோட செழிப்பையும் அதே சமயம் அதோட வறட்சியும் ஒரு சேர நமக்கு சொல்லும். எடப்பாடியோட சமூக அமைப்பை பார்த்தா வன்னியர்கள் சுமார் 37% பெரும்பான்மையா இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா மீனவர்கள் 13%, வெள்ளாள கவுண்டர்கள் 12%, அப்புறம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் 10% இருக்காங்க. இதெல்லாம் வெறும் சதவீத கணக்குகள் இல்ல, தலைமுறையா தொடர்ற இந்த சமூக பிணைப்புகள் தான் இந்த தொகுதியோட அரசியலையும் சமூக இயக்கத்தையும் தீர்மானிக்கிற ரொம்ப ஆழமான சக்திகளா இருக்கு. இந்த மக்களோட வாழ்க்கையில 2 முக்கியமான அடிப்படையான உராய்வுகள் இருக்கு. முதல்ல தீராத தண்ணீர் தாகம். 565 கோடி ரூபாய் செலவுல மேட்டூர் சரபங்கா நீரேற்று திட்டம்னு பெரிய திட்டங்கள் வந்த பிறகும் பல பகுதிகளுக்கு இன்னும் முழுமையா தண்ணீர் போய் சேரலேங்கிறது தான் நிதர்சனம். 2வது இளைஞர்களோட எதிர்காலம் பத்தின கவலை. படிச்ச இளைஞர்கள் சுமார் 10,000 பேர் வேலை இல்லாம இருக்கிறதா ஒரு மதிப்பீடு சொல்லுது. இது வெறும் வேலையில்லா திண்டாட்டம் இல்ல, இது கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கான பசி. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். வாக்காளர்களோட தீர்ப்ப எண்கள் மூலமா எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அது நமக்கு என்ன சொல்ல வருது? அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான செய்தி என்ன? வாங்க பார்க்கலாம். 2021 தேர்தல்ல 86.3% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண எண் இல்ல. தமிழ்நாட்டோட சராசரியை விட இது ரொம்பவே அதிகம். இது என்ன காட்டுதுன்னா, மக்கள் அரசியல்ல எவ்வளவு தீவிரமா ஈடுபடுறாங்கன்னு காட்டுது. எடப்பாடி மக்கள் அமைதியா இல்ல, அவங்க தங்களுடைய வாக்குகள் மூலமா ரொம்ப தெளிவா பேசுறாங்க. மக்கள் பேசுற அந்த தெளிவான செய்திகள்ல முதல் செய்தி இதுதான். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொகுதியில ஒரு வலுவான, அதுவும் தொடர்ந்து வளர்ந்து வர்ற ஒரு பிடி இருக்கு. 2016 தேர்தல்ல 43.7% இருந்த அவரோட வாக்கு வங்கி 2021 தேர்தல்ல 66% உயர்ந்திருக்கு. இது ஒரு அசாதாரணமான வளர்ச்சி. இந்த பலம் எங்கிருந்து வருது? ஒரு 3 முக்கிய காரணிகளை நாம பார்க்கலாம். 1, அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தது. 2வது, கல்லூரிகள், மருத்துவமனைகள், நீர்த்திட்டங்கள்னு மக்களோட கண்ணுக்கு தெரியற மாதிரி திட்டங்களை நிறைவேற்றியது. 3வது, வன்னியர் கவுண்டர் சமூகங்களை இணைச்சு ஒரு வலுவான சமூக கூட்டணியை ரொம்ப வெற்றிகரமா கட்டமைச்சது. இது வெறும் வாக்குகளை ஒன்னு சேர்க்கிற மெஷிர் இல்ல, இது ஒரு நல்லா கட்டமைக்கப்பட்ட சமூக மற்றும் அரசியல் அமைப்பு. ஆனா அதே டேட்டா இன்னும் 2 ஆழமான செய்திகளையும் சொல்லுது. 1, வேலையில்லா திண்டாட்டத்தால வர்ற அதிருப்தி. இன்னொன்னு, நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லப்படுற ஒரு மனநிலை. அப்படின்னு என்னன்னா, தொடர்ந்து நலத்திட்ட அறிவிப்புகள் வந்தாலும் தங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு உண்மையான நீதித்த முன்னேற்றம் வரலேன்னு மக்கள் உணர்ற ஒரு நிலை. கண்ணுக்கு தெரியற வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் உணர்ற செழிப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிக்கு ஒரு சிறந்த உதாரணம், எடப்பாடிய மைசூரோட இணைக்கிறதா சொன்ன நெடுஞ்சாலை இன்னும் கட்டப்படாமலேயே இருக்கு. இது வெறும் ஒரு ரோடு பிரச்சனை இல்ல, இது விளம்பரத்துக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற இடைவெளியை காட்டுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ்றதுக்கான உரிமையை கொடுத்திருக்கு. அதே நேரம் தகவல் அறிந்து புதுவெளியில பேசுறது நம்ம எல்லாரோட பொறுப்பு.
கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஆராய்வதும் அதோட நிலைமை என்னன்னு கேள்வி கேட்கறதும் அந்த பொறுப்போட ஒரு முக்கிய பகுதி. இப்போ 3வது பகுதிக்கு போலாம். அதிகாரத்தின் உடற்கூறியல். இங்க நாம தனிப்பட்ட தலைவர்களை பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா எடப்பாடியோட இப்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு காரணமான அடிப்படை காரணிகள், அதாவது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய போறோம். பதவியில இருக்கிறவரோட பலத்தை விஆர்ஐங்கிற ஒரு கட்டமைப்பு மூலமா ஆராய்வோம். அவரோட முன்னாள் முதலமைச்சருங்கிற அந்த செல்வாக்கு ரொம்ப மதிப்புமிக்கது, அரிதானது. மத்தவங்களால அவ்வளோ சுலபமா நகல் எடுக்க முடியாதது. அது ஒரு தனித்துவமான பலம். ஆனா பெரிய வளர்ச்சி திட்டங்கள் அப்படி இல்ல. அதை மத்தவங்களாலையும் செயல்படுத்த முடியும். ஜாதி கூட்டணியும் கட்சி நெட்வொர்க்கும் மதிப்புமிக்கவே அரிதானவே தான். ஆனாலும் அதையும் ஓரளவுக்கு உருவாக்க முடியும். அதனால இங்க நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, தற்போதைய தலைவரோட எந்த பலம் நிரந்தரமானது, எந்த பலத்தை மத்தவங்களாலையும் உருவாக்க முடியுங்கிறது தான். இந்த ஆய்வுப்படி இப்போதைய நிலைக்கு 3 அடிப்படை காரணங்கள் இருக்கு. முதல்ல ஜாதி மறுசீரமைப்பு. வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு தொகுதியோட அரசியல் சமன்பாடுகளை ஆழமா மாத்தி அமைச்சிருக்கு. 2வது நீடிச்சு வர்ற வளர்ச்சி இடைவெளிகள். சாலைகள், முழுமையான பாசன வசதின்னு அடிப்படை தேவைகள் இன்னும் பல பகுதிகளில் பூர்த்தி செய்யப்படல. 3வது நாள்பட்ட வேலையின்மை. இதுதான் இந்த அமைப்போட மிகப்பெரிய பலவீனம், மக்களோட அதிருப்திக்கு முக்கியமான ஆதாரம். இப்போ இந்த ஆய்வோட இதய பகுதிக்கு வருவோம். ஆளுகைக்கான ஒரு செயல்திட்டம். இதுவரைக்கும் நாம பார்த்த இடைவெளிகளையும் குறைகளையும் சரி பண்றதுக்கு ஒரு உறுதியான டேட்டா அடிப்படையிலான திட்டத்தை இங்க முன்வைக்கிறோம். மக்களோட வாக்குகளுக்கு உண்மையான ஒரு பலனை கொடுக்கற மாதிரி 5 தூண்கள் கொண்ட ஒரு செயல் திட்டம் இது. 1. வேலைவாய்ப்பு. இது மக்களோட மிகப்பெரிய குறைக்கு பதில் சொல்லும். 2. உள்கட்டமைப்பு. இது பொருளாதார வளர்ச்சிக்கான கதவுகளை திறக்கும். 3. நீர் பாதுகாப்பு. இது கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கும். 4. சமூக ஒப்பந்தம். நலத்திட்டங்கள் சரியா போய் சேருதான்னு இது உறுதி செய்யும். 5. குறை தீர்த்தல். இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல வெளிப்படைத்தன்மை மூலமா நம்பிக்கையை உருவாக்கும். இந்த செயல் திட்டத்தில் இருக்கிற வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முதலீடு இருக்கு, ஒரு காலக்கெடு இருக்கு, ஒரு தெளிவான பலன் இருக்கு. உதாரணமா 100 கோடி ரூபாய் முதலீட்டுல 3 வருஷத்துல ஒரு தொழிற்பூங்கா. இது மூலமா 5000 இளைஞர்களுக்கு நேரடி வேலை கிடைக்கும். இது அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தும். அடுத்து 150 கோடி ரூபாய் செலவுல 4 வருஷத்துல எடப்பாடி மைசூர் நெடுஞ்சாலை. இது வர்த்தகத்தையும் சுற்றுலாவையும் பெருக்கி புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். கடைசியா 200 கோடி ரூபாயில 2 வருஷத்துல பாசன விரிவாக்கம். இது விவசாய உற்பத்தியை இரட்டிப்பாக்கும், விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தும். இங்க முதலீடுங்கிறது மக்களின் உண்மையான பலன்களோட நேரடியே இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் போதுமா? இல்ல, அத மக்கள் கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வலிவான தகவல் தொடர்பு உத்தியும் தேவை. அதுக்காகத்தான் சதுர்முக கோட்பாடுன்னு ஒரு சமநிலையான உத்தியை அறிமுகப்படுத்துறோம். இந்த 4 முகங்கள் என்னென்ன? சிவன் மாதிரி திறமையின்மைக்கும் ஊழலுக்கும் எதிரா ஒரு ஆக்ரோஷமான கடுமையான நிலைப்பாடு. விஷ்ணு மாதிரி நிலையான எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு ஆட்சியை கொடுப்போங்கிற வாக்குறுதி. பிரம்மா மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கு புதுமையான நவீன தீர்வுகளை கொண்டு வர்றது. துர்க மாதிரி சமூகத்துல நலிவடைஞ்சவங்களை பாதுகாக்கிற ஒரு உறுதிமொழி. இந்த சமநிலையான அணுகுமுறை வலிமையையும் கருணையையும் நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்னு சேர்த்து மக்களோட அறிவோடையும் பேசுது, இதயத்தோடையும் பேசுது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம். இங்க முக்கிய சவாலை தொகுத்து சொல்லி ஆளுகையோட உண்மையான இலக்கு என்னன்னு மறுபடியும் வலியுறுத்துறோம். டேட்டா அடிப்படையிலான ஆளுகையை பத்தி பேசும்போது தனிநபர்களோட தனியுரிமை, அவங்களோட சம்மதம், இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு நாம உணரணும். இந்தியாவோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொருத்தரோட தகவல்களையும் கண்ணியத்தோடவும் பாதுகாப்போடனும் கையாளுறது ஒரு அடிப்படை தேவை. இது டெக்னாலஜி பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நம்பிக்கையை பத்தின விஷயம். இந்த முழு ஆய்வோட சாராம்சமே இதுதான். உண்மையான வெற்றிங்கிறது பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் உணரப்படுற செழிப்பா மாறுறதுல தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியற அந்த வளர்ச்சிக்கும் மக்கள் உண்மையாவே உணர்ற அந்த செழிப்புக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை குறைக்கிறது தான் ஒரு தலைவருக்கு முன்னாடி இருக்கிற மையமான சவால். கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஆளுகையில செய்யப்படுற முதலீட்டோட உண்மையான பலன் என்ன? அது எத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டோங்கிறதுல இருக்கா? இல்ல எத்தனை தொழிற்சாலை திறந்தோங்கிறதுல இருக்கா? இல்ல, அது மக்களோட கண்கள்ல தெரிகிற நம்பிக்கையில இருக்கு. அவங்க வாழ்க்கையில வர்ற உண்மையான நேர்மறையான மாற்றம்தான் உண்மையான பலன். நீங்கள் மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.